cranial nerves பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து உங்களுக்கு தெரியும் 12 cranial nerves இருக்குது. 12 pairs ஆஃப் cranial nerves, வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் 12 pairs இருக்குங்களா. ஸோ 12 ஜதைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து இப்போது நம்ம என்னென்ன நர்வ் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஓரியன்டேஷன் அது எப்படி வச்சுருக்கேன்றது நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு சரியான இது முன்பகுதி, ஓகேங்களா. இந்த பகுதி இது வந்து பின்பகுதி, ஆக்சிபிட்டல் பகுதி. அதுக்கு கீழே செரிபெல்லம் இருக்குது. செரிபெல்லம் அதை பற்றி ஒரு ஒரு காணொலி நான் அப்புறம் பண்ணுறேன். ஸோ செரிபெல்லம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது உங்களுக்கு தெரியுதுல, அந்த மூளையோட அடிப்பகுதி, அதாவது இப்படி நம்ம கீழேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஆங்கிளில் தான் இந்த நர்வ்ஸ் எல்லாம் அதில் காட்ட போகிறேன். உங்களுக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு ஓரியன்டேஷனுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் நான் வந்து என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். இதை அப்படியே அப்சைட் டவுன் பண்ணுறேன். அப்சைட் டவுன் பண்ணால் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த நரம்புகளை நம்மளால் பார்க்க முடியும். அது என்னென்னு பார்ப்போம். ஸோ முதல் cranial nerve அப்படிங்கிறது வந்து ஆல்ஃபேக்டரி நர்வ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்சரி நர்வ். இந்த ஆல்ஃபேக்டரி நர்வ் உங்களுக்கு தெரியுது, இங்கே பாருங்க. இது உங்களுக்கே தெரியும், ஆல்ஃபேக்ஷன்னா ஸ்மெல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய சுவாசம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நறுமணத்தை நுகர்றீங்க அப்படின்னா அதுக்கு இந்த நரம்பு தான் காரணம். அப்போது நம்மளுடைய ஆல்ஃபேக்டரி நர்வ் தான் முதல் cranial nerve, சரிங்களா. ஸோ அது வந்து முதல் cranial nerve இப்படி இருக்கும் இந்த இடத்துலேருந்து வந்து. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் மாதிரி தெரியாது உங்களுக்கு, இதில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இங்கே ஒரு ஒயிட் வருது, இங்கே ஒரு ஒயிட் வருதுங்களா. அப்படி வந்து இது வந்து கிறிஸ்கிராஸாக வருது, சரிங்களா. இப்போ இப்படி வந்து ஒரு நர்வு, அப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ஒரு நர்வு வருது. அதாவது இந்த இடத்துல ரெண்டு கிராஸ் ஆகும். இந்த இடத்துக்கு பேர் ஆப்டிக் கயாசம்னு பேர். இந்த நரம்பு வந்து இதுவும் சென்சரி நர்வ் தான். இதோட வேலை வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க போது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது, அதுக்கு இந்த நரம்பு தான். அந்த ஒரு இமேஜை இப்போ வந்து ஒரு புகைப்படத்தை பார்த்தா அது இதான்றீங்க, ஒரு மரத்தோட ஒரு புகைப்படத்தை பார்த்தா இது மரம்னு எப்படி உருவகப்படுத்துறீங்க, உங்கள் மூளைக்கு எப்படி அது தெரியுதுன்னா அதுக்கு இந்த நரம்பு காரணம், இந்த நரம்பு தான் காரணம். இது வந்து ஆப்டிக், உங்களுக்கே தெரியும் இல்லையா, வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. ஆப்டிக் அந்த 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 ஒரு சொலவடை வந்துச்சுனாலே அது பார்வை சம்மந்தப்பட்டதுங்கிற மாதிரி வருது இல்லைங்களா. ஸோ இந்த நரம்புக்கு பேர் ஆப்டிக் நர்வ். அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விஷுவல் ஸ்டிமுலஸை, அந்த பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை மூளைக்கு கடத்துறது இந்த நரம்பு தான். இது கடத்துது, அதை வச்சு தான் உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமாக அது என்னதுன்றதை நீங்கள் உருவகப்படுத்துறீங்க. இது வந்து நண்பர் தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு அறையில் இருக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தர் உள்ளே வராருன்னா அவர் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் உள்ளே வராரு, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராருன்னா டக்குன்னு உங்களோட பிரெயினுக்கு வர ஸ்ட்ரேஞ்சர்னு எப்படி தெரியுது, கண்ணில் பார்க்குறீங்க, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த நரம்பு மூலமாக கடத்த உள்ளே போகுது. பிரெயின் சொல்லுது இவர் நம்மளுக்கு தெரியும் தெரியலங்கிறத பார்க்குது. அவர் ஆல்ரெடி நீங்கள் சந்தித்த நபராக இருந்தால் உங்கள் ஞாபகத்தில் அது வந்துடும். அப்படி இல்லைன்னா என்ன விஷயம், யார் நீங்கன்னு நீங்கள் கேட்டுருவீங்க உடனே. இது எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுருக்கமாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. அதுதான் அது பிரெயின் ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்கன் என்னோட பார்வையில். இப்போ வந்து இது நம்ம செகண்ட் நர்வ், ஆப்டிக் நர்வ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நர்வ் இருக்குது, தேர்டு நர்வ். இது வந்து ஆக்யூலோ மோட்டார் நர்வ். ஆக்யூலோ அப்படின்னா நம்ம அதுவும் வந்து நம்ம அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் ஆக்யூலோன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து மொத்தமாக அந்த கண்ணை வந்து இப்போ நீங்கள் இப்படிலாம் ரொட்டேட் பண்ணுறீங்க, மேலே கீழெல்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த கண்ணை ரொட்டேட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஐபால் நீங்கள் ரொட்டேட் பண்ணி அங்கே கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த மசிலுக்கு மொத்தம் 3 cranial nerve வந்து சப்ளை பண்ணும். அதில் ஒன்று தான் ஆக்யூலோ மோட்டார் நர்வ், சரிங்களா. இப்போது இந்த ஆக்யூலோ மோட்டார் இங்கே இருக்குது, அதாவது ஆல்ஃபேக்டரி நர்வ், ஆப்டிக் நர்வ், இந்த இடத்துல இருக்கிறது தான் ஆக்யூலோ மோட்டார் நர்வ். அப்புறம் இந்த பகுதியிலேருந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம, அதாவது இதான் முன்பகுதி இல்லையா. நான் வந்து இங்கே பாருங்கள், இது மேலே இப்படி காமிச்சேன். அப்போ இது முன்பகுதினா கண் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ அப்படியே அப்சைட் டவுன் பண்ணும்போது பாருங்கள், இதெல்லாம் வந்து இதை நோக்கி போகிற மாதிரி இருக்கும் இந்த நர்வ்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. இந்த கண்ணுக்கு போகிற எல்லா நர்வுமே. ஸோ இப்போ இந்த நர்வ் இப்படி நேராக வரும், ரெண்டு பக்கமும் ரெண்டு கண்ணுக்கு. அப்புறம் இந்த இடத்துல அந்த ஃபோர்த் நர்வ் வந்து இதில் ரொம்ப வெல் டிஃபைன்ட் இல்லை, பட் இந்த இடத்துல இருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் இந்த பான்ஸ் பகுதின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. அதாவது பிரெயின் ஸ்டெம் அந்த இடத்துல இருக்குது, அப்புறம் பான்ஸ், அப்புறம் இந்த இடத்துல மெடுல்லா ஆப்ளிகேண்டா அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த ஃபோர்த்து, அதாவது இங்கே நர்வ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு சரியாக அதில் வந்து ரொம்ப விசிபிளான ஒரு வரைபடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போது இங்கேருந்து ஒரு நர்வ் வந்து போகுது, அது அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த நர்வ் தான் வந்து ஃபோர்த் நர்வ், ட்ராக்லியார் நர்வ்னு சொல்லுவோம். அதுவும் நான் சொன்ன மாதிரி ஆக்யூலோமோட்டர் மசில்ஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய, அந்த ஆக்யூலை மசில்ஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நரம்பு தான்.
ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது சென்சரி நர்வ்னு சொன்னேன். இது சென்சரி நர்வ்னு சொன்னேன். இது வந்து 3வது வந்து மோட்டார் நர்வ். ஏன்னா ஆக்குலோ மோட்டார் அதுலயே ஒரு பேர் இருக்கு. மோட்டார் நர்வ்னா வந்து உங்களுக்கு தசைகள அசைக்கக்கூடியது. சென்சரி நர்வ்னா சென்சரி இன்ஃபர்மேஷன, உணர்ச்சிகள, உணர்வுகள நம்மளுக்கு கொண்டு உள்ள உள்ள பிரெயினுக்கு கொண்டு போறது வந்து சென்சரி நர்வ்ஸ். பிரெயின் சொல்ற கட்டளைய வந்து நிறைவேத்துறது மோட்டார் நர்வ்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அது வந்து கண்ண இப்படி திருப்பு அப்படின்னு பிரெயின் சொல்லுச்சுன்னா, அந்த மசில்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த ஐ மூவ்மெண்ட்ட பண்ண வைக்குது. இப்போ அடுத்து நம்ம கவனமா பார்க்க வேண்டியது வந்து இந்த 5த் நர்வ். இந்த 5த் நர்வ்ங்கிறது வந்து ட்ரைஜெமினல் நர்வ்னு சொல்லுவோம். இந்த ஓரத்துல இருக்கு. அது ஏன் ட்ரைனா 3ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த நர்வ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு 3 கிளையா பிரியிற மாரி அப்படி ஒரு இதுல மாடல்ல வந்து சும்மா உங்களுக்கு ஒண்ணு தான் தெரியுது 2 பக்கமும். நீங்க டயகிராம் அ இதுல வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அது ஒரு 3 கிளையா அந்த இடத்துல விரிஞ்சு பயணிக்கும். ஸோ, அதனால இத வந்து ட்ரைஜெமினல் நர்வ்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நர்வ். இது ஒரு மிக்ஸ்டு நர்வ். மிக்ஸ்டு நர்வ்னா இதுல மோட்டார் ஃபங்க்ஷன் இருக்கு, சென்சரி ஃபங்க்ஷனும் இருக்கு. இப்போ வந்து நம்ம கடிச்சு சாப்பிடுறீங்க இல்லையா? அத கடிச்சு சாப்பிடுற அந்த மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மசில்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய மோட்டார் நர்வ் இது. அப்படி ஒரு பேச்சுக்கு இந்த நர்வ் அஃபெக்ட் ஆன மக்கள் வந்து இந்த நர்வ் இன்ஜூர் ஆயிடுச்சுன்னா, அவங்களால மென்னு மாஸ்டிகேட் பண்ண முடியாது. சாப்பாட்ட மெல்ல முடியாதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ், முகத்துல இருக்கக்கூடிய இப்போ வந்து ஒரு டச், பெயின், டெம்பரேச்சர் இப்போ ஏதாவது இங்க ஒரு சின்ன ஒரு சூடான ஒரு ஆப்ஜெக்ட் என் கன்னத்துல படுது, யாராவது தொடுறாங்கன்னா, அந்த உணர்வு வந்து எனக்கு வர்றதுக்கு காரணமும் இந்த நர்வ் தான். ஏன்னா ட்ரைஜெமினல் நர்வ் வந்து நம்மளுடைய ஆனா இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு கிடையாது இது. ஃபேஷியல் மசில்ஸ் எக்ஸ்பிரஷன் பண்றது வேற நர்வ். அத நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்மளுடைய பெயின், டெம்பரேச்சர், டச் இதெல்லாம் வந்து கடத்துறதுக்கு சென்சரி நர்வாவும், அதே மாதிரி மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன் இந்த மசீட்டர் நீங்க சும்மா அப்படி கைய வச்சுட்டு வாய மென்னு பார்த்தீங்கன்னா, இங்க கூட உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அந்த மாரி டெம்பராலிஸ், மசீட்டர் இந்த மசில்ஸ் லேட்டரல் அண்ட் மீடியல் தெரகாய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த 4 மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷனுக்கு மோட்டார் நர்வ். ஸோ மோட்டார் அண்ட் சென்சரி 2ம் இருக்கிறதுனால, இத வந்து நம்ம மிக்ஸ்டு நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 6த் நர்வ் வருது பாருங்க. இதுவும் வந்து இத நோக்கி முன்னாடி போகுது. இப்படி தான் போகும். அந்த கண்ணுக்கு தான் போகுது. ஸோ இது வந்து அப்டுசென்ஸ் நர்வ். அப்டுசென்ஸ்னா இது கிட்டத்தட்ட வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த கருவிழிய வந்து இப்படி இப்படி கொண்டு போய்னா அப்டக்ட் பண்றீங்க. மிட்லைன்லேருந்து அப்டக்ட் பண்றீங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அந்த அப்டக்ட்ன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆப்டுசென்ஸ் ABDUCENS ஆப்டுசென்ஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 6வது நர்வ். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து 7த் நர்வ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6வது நர்வ்லேருந்து உங்களுக்கு ஒண்ணு தெரியும். இந்த பான்ஸ் அண்ட் மெடுல்லாவோட ஜங்ஷன் கிட்டேருந்து இந்த நர்வ் வருது. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, அதோட அந்த ஒரு லேட்ரல் சைட்ல கொஞ்சம் நடுப்புறத்துல இல்லாம கொஞ்சம் ஓரத்துல லேட்ரல் சைட்ல வரக்கூடியது 2 அடுத்த 2 நர்வ். இதுல வந்து 7த் நர்வ் இந்த 7த் நர்வ்ங்கிறது தான் ஃபேஷியல் நர்வ்னு சொல்லுவோம். இப்போ வந்து நீங்க சிரிக்கிறீங்க, கண்ண மூடுறீங்க, மூஞ்சில எல்லாம் ஒரு ஒரு ரியாக்ஷன்லாம் பண்ணீங்கன்னா, அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் இருக்கு பாருங்க, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு 2 நர்வ் இருக்கு. இந்த நீங்க இந்த வெள்ளையில ஒரு ஒரு கோடு கோடா தெரியுது பார்த்தீங்களா? அதுல கிட்டத்தட்ட 2 நர்வ் மெர்ஜ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓரத்துல கொஞ்சம் உள் பக்கமா இருக்கிறது 7த் நர்வ். கொஞ்சம் வெளிப்பக்கமா கொஞ்சம் தடிமனா தெரியிறது வந்து 8வது நர்வ். இந்த 7வது நர்வ் தான் வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இந்த நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து பெரோடிட் கிளாண்ட்னு சொல்லுவோம். அது கிட்டக்க வந்து அதுக்கப்புறம் அது அப்படியே 5ஆ விரியும். விரிஞ்சு உங்களுக்கு இந்த இந்த எல்லா மசில்ஸையும் சப்ளை பண்ணும். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு நர்வ்ஸ் ஃபேஷியல் நர்வ். ஏன்னா முகத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணலாம். அந்த மசிலுக்கு சப்ளை பண்ணனால ஃபேஷியல் நர்வ். அடுத்து வந்து வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ்னு சொல்லுவோம். 8வது நர்வுக்கு பேர் வந்து வெஸ்டிபுலோர் காக்லியர் நர்வ். காக்லியர்னா நம்ம ஹியரிங் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு அதே மாரி பேலன்ஸ் இல்லையா? நம்ம இன்னர் இயர்ல தான் வந்து இந்த வெஸ்டிபுலர் அப்பேரட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதனால இப்போ நீங்க நிக்கிறீங்க, இப்போ என் கழுத்து சாஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த வெஸ்டிபுலர் ரிசெப்டார்ஸ் தான் வந்து எனக்கு அது அந்த அதில உள்ள அந்த யூனோ வெஸ்டிபுலர் ரிசெப்டார் சென்ஸ் பண்ணுது என்னோட கழுத்தோட பொசிஷன் எப்படி இருக்கு. நார்மலா இப்ப நான் நடந்து போறப்ப நான் பேலன்ஸ்டா இருக்கிறேன்னா, அதுக்கு இந்த வெஸ்டிபுலர் இன்புட்லாம் முக்கியம். என்னோட உடம்பு அசைவுல இருக்கா, ஸ்டேபிளா இருக்கா, இது எல்லாமே எனக்கு தெரிகிறதுனா, இன்னர் இயர்ல இருக்கக்கூடிய அந்த வெஸ்டிபுலர் அப்பேரட்டஸ் தான் அதுக்கு காரணம். அதுக்கு போகக்கூடிய நர்வ் தான் வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ். சரிங்களா? இப்போ இது நம்ம ஃபேஷியல் நர்வ் 7வது பார்த்துட்டோம். இது 8வது பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 9வது நர்வ். ஓகேங்களா? இப்போ 9வது நர்வ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த சிகப்பு கலர்ல தெரியுது பாருங்க. கிட்டத்தட்ட இது வந்து இந்த மெடுல்லா பகுதிக்கு வந்துரும். இந்த 9, 10, 11, 12ங்கிறது கிட்டத்தட்ட அந்த மெடுல்லா ஆப்ளிகேண்டா பகுதியில தான் இந்த நர்வ்ஸ்லாம் அரைஸ் ஆகுது. இதுல பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல அ உங்களுக்கு வந்து 8 பார்த்துட்டோம். அடுத்து 9வது நர்வ் இல்லைங்களா? 9வது நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா
ஹைப்போ இல்லைங்க கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ். கிளாஸோன்னா டங்குன்னு அர்த்தங்க. ஃபேரனிக்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வுங்கிறது வந்து அந்த நாக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு நரம்பு. கிளாஸோ அப்படின்னா அது வந்து நம்ம நாக்கை குறிக்குது. ஸோ அதுக்கு போகிறது இது 2 நர்வும் போகுங்க. இன்னொரு நர்வ் இருக்குது, நம்ம பார்ப்போம். அது 12வது நர்வு. அதுக்கு பேர் ஹைப்போ கிளாசல். ஹைப்போனா பிலோ, கிளாஸோன்னா டங்கு. ஸோ அது வந்து இப்படி வந்து டங்குக்கு அடியில் போய் நாக்குக்கு அடியில் போகும். அந்த நர்வ் வந்து அந்த நாக்கை சப்ளை பண்ணும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு இந்த ஃபேஷியல் நர்வில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நம்மளுடைய நாக்கில் டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த டேஸ்ட்டையும் இந்த ஃபேஷியல் நர்வ் கொண்டு போகும். நாக்கோட முன் 2/3, அதாவது நீங்கள் நாக்கோட நீளத்தில் ஒரு முதல் 2/3 பகுதியை வந்து ஃபேஷியல் நர்வ் தான் அதில் உள்ள உணர்ச்சிகள். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த சுவையை வந்து கடத்துறது ஃபேஷியல் நர்வ். ஆனால் அந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் 1/3, அது வந்து 7th நர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சடு நர்வ் தான் கிளாஸிஃபை பண்ணும். ஏன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுன்ற உணர்ச்சியும் சென்ஸையும் கொண்டு போகுது, அப்புறம் ஃபேஷியல் மசில்ஸை சப்ளை பண்ணுது. அதனால அதையும் சொல்லலாம். இந்த அப்டுசென்ஸ் மோட்டார் நர்வ் தான். இது வந்து மிக்சட் நர்வு. அடுத்து வந்து வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ், உங்களுக்கு சென்சரி நர்வ்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 9th நர்வ் வந்து கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ். அடுத்து வந்து 10th நர்வ். 10th நர்வ் ஒரு முக்கியமான நர்வ். அது வந்து அதுதான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் நர்வ். ரொம்ப நீளமான நரம்பு நம்ம உடம்புல எதுன்னு கேட்டிங்கன்னா வேகஸ் நர்வ். 10வது கிரேனியல் நர்வான வேகஸ் நர்வ் தான் நம்ம உடம்புல ரொம்ப நீளமான. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து அப்படியே கீழே நம்ம உடம்புல கீழே வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட்டுக்கு, ஏன்னா அது வந்து ஒரு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. தானியங்கியாக இருக்கக்கூடிய ஒரு நர்வஸ் சிஸ்டத்தோட இது வந்து வேகஸ் நர்வுங்கிறது வந்து நீங்கள் நினச்சி அதை இயக்க முடியாது. அது தானாகவே இயங்கக்கூடிய ஒரு தானியங்கி நரம்பு மண்டலம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய நர்வுங்கிறதுனால அதோட ஃபங்க்ஷன் வந்து அதனால் உங்களுக்கு அதுதான் ரொம்ப நீளமான ஒரு நர்வ். உடம்புல இருக்கக்கூடிய நீளமான நர்வ் வந்து எதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா வேகஸ் நர்வ் அப்படின்னு பதிலளிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த வேகஸ் நர்வ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்டமக் வரைக்கும் கீழே நீளும். இங்கே பாருங்க, இந்த மெடுல்லா ஆப்ளிகேண்டா பகுதியிலேருந்து கீழே நமக்கு ஸ்டமக் வரைக்கும் போனால் உங்களுக்கே தெரியாது எவ்வளோ நீளமாக போகுதுன்னு. அதனால தான் இது உடம்புல இருக்கக்கூடிய நீளமான நர்வ்னு நம்ம சொல்கிறோம். இது வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வரதுனால இதை வந்து நம்ம உங்களுக்கு ஸ்மூத் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், ஹார்ட் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், கிளான்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் செக்ரேட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பதட்டப்படும் பொழுது, ஏன்னா இது வந்து பேராசிம்பத்தட்டிக். இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் ராத்திரியில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு நாய் துரத்துதுன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து அப்படியே படபடன்னு ஆகிடுவீங்களா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டேஞ்சர் நம்மளை விட்டு போயிடுச்சு, நீங்கள் ரொம்ப தள்ளி வந்துட்டீங்க, இப்போ நாய் உங்களை துரத்தலாம், அப்போ திரும்ப உங்கள் உடம்பு காமாக ஆரம்பிக்கும், திரும்ப ஹார்ட் ரேட் குறையும் இல்லையா. அந்த மாதிரி உங்கள் உடம்பை திரும்ப சமநிலைப்படுத்துறது தான் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். அதுக்கான ஒரு நர்வ் தான் இந்த வேகஸ் நர்வ். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம 11வது நர்வ் பார்க்க போகிறோம். இந்த 11வது நர்வ் வந்து கொஞ்சம் கீழே இந்த இடத்துல இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து நர்வ் வரும். அது போக உங்களுக்கு இன்னும் கீழே இதுதான் இது அப்படியே நீளமாக ஸ்பைனல் கார்டு ஆகிடும். இப்போ நான் அப்படி வைக்கிறேன் பாருங்க, இது அப்படியே இந்த கம்பி தான் இப்போ ஸ்பைனல் கார்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பைனல் கார்டில் இந்த செர்விக்கல் பகுதியிலேருந்து சில ஃபைபர்ஸ் வரும், வந்து இந்த இடத்துலேருந்து இந்த மிடில் ஆப்ளிகேண்டா பகுதியிலேருந்து வரும். இது எல்லாம் சேர்ந்து இப்படி மூளைக்கு உள்ளன் போகிற மாதிரி போயிட்டு ஒரு யூட்டர்ன் மாதிரி போட்டு திரும்ப வெளியே வரும். ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்ப வெளில வரும். வெளில வரும் பொழுது 2 மசிலை சப்ளை பண்ணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு நான் இருக்கேன். இப்போ இந்த பக்கம் மேலே பார்க்கணும் அப்படின்னா நான் அந்த மசிலை யூஸ் பண்ணி தான் நான் ரொட்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி 2 பக்கம் அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ணேன்னா கீழே குனிய முடியும், கழுத்தை மடக்க முடியும். அதுக்கு பேர் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு. அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெர்னம் இங்கே இருக்குது, கிளீடோனா கிளாவிக்கல், இந்த இடத்துல மாஸ்டாய்ட் ப்ராசஸில் அந்த மசில் ஓட்டுது. ஸோ ஸ்டெர்னோ கிளீடோ மாஸ்டாய்ட், அதனால தான் அந்த நேம். ஓகேங்களா? அது வந்து கிட்டத்தட்ட இங்கே எப்படி இருக்கும் அந்த மசில். அந்த மசிலுக்கு இந்த நர்வ் சப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரப்பீஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ட்ரப்பீஷியஸ் மசில் ப்ளஸ் வந்து இது ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டு, ரெண்டுக்கும் சப்ளை பண்ணக்கூடிய அந்த மோட்டார் நர்வ் தான் இந்த 11வது நர்வான ஆக்சஸரி நர்வ். நம்ம ஷோல்டர் ஜாயின் நர்வ் சப்ளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் சொல்லியிருப்பேன் ஆக்சஸரி நர்வ் தான் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் ஏற்படுத்திக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12வது நர்வ் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், 12th நர்வ் இந்த இடத்துல இருக்குது. அந்த நரம்பு வந்து ஹைப்போகிளாசல் நர்வ். இதுவும் கிளாஸோனா டங்கு, ஹைப்போனா பிலோ. ஸோ டங்குக்கு அடியில் போய் அந்த கிளாசோஃபெரிஞ்சியல் அண்ட் ஹைப்போகிளாசல் ரெண்டும் நாக்கு சம்மந்தப்பட்ட நர்வ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th நர்வான வேகஸ் நர்வ் வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய பேராசிம்பத்தட்டிக் பகுதியை சேர்ந்த நர்வுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சஸரி நர்வ் வந்து 2 மசிலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மோட்டார் நர்வ். இது தாங்க 12 நர்வ்.
நம்ம இப்போ பார்த்துட்டோம் 12. இது எல்லாமே வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்றுனா ஒரு பேர் இருக்குங்களா, அப்போ 12 பேர் ஆஃப் கிரேனியல் நர்வ் இதுதாங்க. நம்ம சுருக்கமாக இன்னும் ஒரு தடவை மட்டும் அது என்னென்ன nerve நான் பேரை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களுமே கூட இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் சொல்ல முடியுதா நீங்களே முதல்ல இது வந்து இந்த நர்வ் இது இந்த நர்வ்ன்ற மாதிரி நீங்களே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த வீடியோவை திரும்ப ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்திருக்க அந்த ஆன்சர் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களோட விடைகள் சரியாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் நர்வ் வந்து ஆல்ஃபேக்டரி நர்வ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நர்வ் என்னது? ஆப்டிக் நர்வ். மூணாவது நம்ம இங்கே பார்க்க போகிற அந்த நர்வ் என்னது? அக்குலோமோட்டர் நர்வ். நாலாவது வந்து ட்ராக்லியர் நர்வ். அஞ்சாவது ட்ரைஜெமினல் நர்வ். ஆறாவது வந்துட்டு அப்டுசென்ஸ் நர்வ். ஏழாவது ஃபேஷியல் நர்வ். எட்டாவது வெஸ்டிபுலர் காக்லியர் நர்வ். இதில் இன்னொரு சின்ன என்ன, இந்த ரெண்டு நர்வும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரன் ஆகும் ஒரு பகுதி வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த 7th நர்வ் வந்து நம்ம முகத்துக்கான மசிலுக்கு வரணுங்கிறதுக்காக வெளியில் வந்துடும். 8th நர்வ் வந்து அந்த இயர் அப்பேரட்டஸ் கிட்டே நின்றோம். இது வந்து ரெண்டும் ஒன்றா தான் ட்ராவல் ஆகும். அப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்த 7th நர்வ் அதோட பகுதி அதோட டைரக்ஷனில் போயிடும். ஃபேஷியல் நர்வ், வெஸ்டிபுலர் காக்லியர் நர்வ் சொல்லிட்டோம். அப்புறம் 9th நர்வ் வந்து கிளாசோஃபெரிஞ்சியல். 10th வேகஸ் நர்வ். 11th வந்து உங்களுக்கு ஆக்சசரி நர்வ். 12th வந்து ஹைப்போ கிளாசல் நர்வ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் பகிருங்க. எதுவும் கேள்விகள் இருந்தால் கருத்துரை பகுதியில் போடுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த சேனலோட நோக்கம், இந்த அனட்டமி இன் தமிழ் சேனலோட நோக்கம் வந்து அனட்டமியை ஒரு இலகுவான பாடமாக நம்ம தமிழ் சார்ந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.